ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டுடே நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா 7th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் எக்ஸாமுக்கான தமிழ் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்மளுடைய கொஷின் பேப்பர் என்னென்ன கேட்டிருக்காங்க பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சரியான விடையை தேர்ந்தெடுக்க. 4 கொஷினில் என்னென்ன கேட்டிருக்காங்க பாருங்க வாங்க. உழவர் சேற்று வயலில் டேஸ் நடுவர்னா நாற்று நடுவர். சான்ற குணம் உடையவர்கள் டேஸ் முழுமையும் பெறுவர்னா உலகம். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பா என கூறியவர் பாரதிதாசன். அணி என்ற சொல்லுக்கு அழகு என பொருள். இது ஈஸியாக எழுதுவீங்க. இந்த தேர்ட் கொஸ்டின் நல்லா பார்த்துக்க, ஓகேவா? பொருள் தருக. மடமகள் ஞானம். இந்த 2 கொஸ்டின் அட்டன் பண்ணோம். சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. குறிக்கோள், சிந்தித்து, நூல்கள். ஓகேவா? அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்குங்க. சாந்தம்கான பொருள் என்னன்னா, சாந்தம்னா அமைதி, எல்லாருக்குமே தெரியும். மகத்துவம்னா சிறப்பு, அதுக்கான சிறப்பை பற்றி சொல்லுங்க, மகத்துவத்தை பற்றி சொல்லுங்க அந்த மாதிரி சொல்கிறாங்களா அது. தாரணி அப்படின்னா உலகம். இரக்கம்னா குணம், ஓகேவா? சரி, இரக்கம்னா கருணை. 2 3 4 1, ஓகேவா? நெக்ஸ்ட்டு தமிழாக்கம் செய்க. தமிழாக்கம் செய்க அப்படின்னா கலைச்சொற்கள் வந்து கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஆம்பிஷன், கர்டசி, சிம்பிளிசிட்டி, ஓகேவா? தமிழாக்கம்னா கலைச்சொற்கள் நல்லா படிச்சுக்கணும் நம்ம, ஓகேவா? நெக்ஸ்ட் மனப்பாட பாட்டு. இன்சோல் என தொடங்கும் முனைப்பாடியாருடைய பாடலை இடுக. முனைப்பாடியாருடைய பாட்டை கேட்டிருக்காங்க. அடுத்து உருப்பசியும் என சொல்லக்கூடிய திருக்குறளை இருக்க. கம்பல்சரியாக ஒரு திருக்குறள் வந்து கம்பல்சரியாக வரும். ஸோ திருக்குறள் நல்லா படிச்சுக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. பாரி மகளுடைய பெயர்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. 6மே அட்டன் பண்ணணும் நீங்கள், ஓகேவா? ஒழியவர்கள் எப்போது நன்றி பிடித்தனர். காக்கை ஏன் குயில் கொஞ்சே போக சொன்னது. தீர்க்க வேண்டிய கலை என்று அறநெறி சாரம் எதனை குறிப்பிடுகிறது. தாமிரபரணி ஆற்றின் கிளையாறுகள் யாவை. பொருளீட்டுவதை விடவும் பெரிய செயலிடு. விடுதலை போராட்டத்தில் காயிட மில்லட் அவர்களுடைய பங்கு என்ன. டோட்டலாக இருக்கக்கூடிய கொஷினில் 6 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணணும், ஓகேவா? ஸோ 8 கொஷின் கேட்டிருக்காங்க, ஓகேவா? 8ல் நீங்கள் 6 அட்டன் பண்ணணும். ஒரு நாட்டுக்கு எவையெல்லாம் மரணங்களாக அமையும். இதை கூட நீங்கள் டோட்டலாக 8 கொஷினில் 6 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணணும், 2 மார்க் கொஷின். நெக்ஸ்ட்டு இன்னொரு 2 மார்க் கொஷின் அன்னி இலக்கணத்துலேருந்து கேட்டிருக்காங்க. என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க பார்ப்போங்க. 3 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஓமை அணிக்கு எடுத்துக்காட்டு திருக்குறளை எழுதுக. ஓமை அணிக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து திருக்குறள் எழுத சொல்லியிருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு உருவக அணியை விளக்கு. ஒரு பெயர் சொல் எப்போது ஆகுப்பெயராகும். விறுவிறு, கலகல, பிடிபிடி என்ற அடுக்கு தொடருக்கு எடுத்துக்காட்டாய் அமைந்த சொற்களை எடுத்து எழுதுக, ஓகேவா? இந்த 4 கொஷினில் நீங்கள் 3 கொஷின்ஸ் அட்டன் பண்ணும். 5 மார்க் கொஷின். உழவு தொழிலுடைய நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி எழுதுக. குயில் கொஞ்சி தன்னம்பிக்கையுடன் வாய தொடங்கிய நிகழ்வினை தொகுத்து எழுதுக. இந்த 2த்துல என்ன 1 ரைட் பண்ணால் போதும், ஓகேவா? இந்த அல்லது கூட்டு இருக்கனால 2ல ஏதோ 1 எழுதணும். அதே 32 கொஷின் பாருங்க. ஆட்சி மொழி பற்றிய காயிட மில்லட்டுடைய கருத்தை விளக்குக. திருநெல்வேலிக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு குறித்து எழுதுக. இந்த 2ல 1 ரைட் பண்ணால் போதும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு காம்போசிஷன் அந்த பயணம் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க.
பயணம் ஸ்டோரி துணை பாடத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்னை கவர்ந்த நூல் தலைப்பில் கட்டுரை வரைக. உண்மை ஒளி என்ற படக்கதையினை சுருக்கி எழுதுக. பயணம் கதையை சுருக்கி எழுதுக. இந்த 3 கொஷின்ஸில் நீங்கள் நம்ம 2 ரைட் பண்ணால் போதும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.